பாப்கார்ன் டெக்ஸ்சர். ஸோ இதுதான் இப்போ பார்க்க போகிற டெக்ஸ்சர், பாப்கார்ன் ஆர் பபிள் டெக்ஸ்சர். ஸோ பாப்கார்ன் டெக்ஸ்சர்னால் எதுக்கு இந்த நேம் வந்ததுன்னா, இட் ரிசம்பிள்ஸ் லைக் எ பாப்கார்ன். ஸோ அதனால் இதை நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்ப்ரஸர் வேணும், 2 or 3 HP கம்ப்ரஸர். அப்புறம் ஒரு ஸ்ப்ரே கன் சொல்லுவோம், டெக்ஸ்சர் ஸ்ப்ரே கன், பாப்பர் கன் சொல்லுவோம். ஸோ அந்த கன்னு வேணும். ஸோ இது ரெண்டு இருந்தால் தான் நம்ம இந்த பாப்கார்ன் டெக்ஸ்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர், 1970s இன்ட்ரடியூஸ் பண்ண டெக்ஸ்சர். ஸோ ஜென்ரல் பேசிக் டெக்ஸ்சர் இந்த கிராக்ஸ் அண்ட் கவர் பண்ணுறதை விட்டுட்டு இந்த டெக்ஸ்சர் இன்ட்ரடியூஸ் பண்ண ரீசன், இந்த பாப்கார்ன் இந்த பேசிக் டெக்ஸ்சர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அக்வஸ்டிக்னு சொல்லுவோம். அக்வஸ்டிக்ன்றது ஒரு வீட்டில் இருக்க ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண டெக்ஸ்சர் தான் இந்த பாப்கார்ன் டெக்ஸ்சர். ஸோ இது எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்ற வீடியோஸ் எல்லாமே நாங்கள் பேக்ரவுண்டில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அக்வஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயோ இல்லைன்னா ஒரு ரூம்லேயோ இந்த வாய்ஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ நார்மல் பிளெயினான வால்ஸாக இருந்ததுன்னா சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும், லைட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை கட் பண்ணால் தான் நம்ம ஆட்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இந்த டெக்ஸ்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வர ரிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பாப்கார்ன் டெக்ஸ்சர்ஸ் அதை அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பெரிய ஆஃபீஸஸில் பெரிய ஐடி கம்பெனிஸில் சீலிங்லாம் பாருங்கள், இந்த மாதிரி பாப்கார்ன் டெக்ஸ்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் பண்ண வீடியோஸ் கூட போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு பர்பஸ், மெயினான பர்பஸ் இந்த பாப்கார்ன் டெக்ஸ்சர்ஸ் சால்வ் பண்ணும். ஸோ அக்வஸ்டிக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த பாப்கார்ன் டெக்ஸ்சர்ஸ் மூலமாக நம்ம டெக்ஸ்சர் ஸ்ப்ரே கன்னு எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் கூட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த கம்ப்ரஸர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 HP 3 HP கம்ப்ரஸர்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோன்னா, கம்ப்ரஸரோட ஏர் அதை வச்சு தான் நீங்கள் அடிக்க போகிற ஸ்ப்ரேயோட சைஸோட டிஃப்ரென்ஸ். இந்த பபுள் டெக்ஸ்சர்ன்றது பேட்டர்ன்ஸ் 3 or 4 பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னா அது அந்த ஏர் கண்ட்ரோல் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ மற்ற டெக்ஸ்சர் மாதிரி இது ஈஸியாக இந்த டெக்ஸ்சரை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட முடியாது. ஸோ இது கொஞ்சம் அந்த கம்ப்ரஸர் அண்ட் அந்த ஹாப்பர் கன்னை யூஸ் பண்ணுற நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அந்த ஏர் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஸ்லோ ஸ்பீடில் அடிக்கும்போது பபுள் சைஸ் பெருசாக வரும். அதே நம்ம ரொம்ப ஹை ஸ்பீடில் அடிக்கும்போது பபுள் சைஸ் சின்னதாக வரும். ஸோ இந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த 3 HP கம்ப்ரஸர்னால் இப்போ அந்த 3 HPன்ற இது எவ்வளோ பவர் கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 HP கம்ப்ரஸர்ன்றது ஒரு 76 kg ஆஃப் வெயிட் அப்படின்ற மாதிரி ஒரு டேரக்ட் ப்ரொபோர்ஷனல் இருக்குது. இல்லைன்னா 746 watts ஆஃப் பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு இது. இல்லைனா லேமன் டேமில் நம்ம சொல்கிற கம்ப்ரஸரோட பவர் ஹையாக இருக்கும். ஹையர் பவர் பபுள் சைஸ் வில் பி குட். ஒரு வேளை நீங்கள் அந்த பவர் எவ்வளோ ஹையாக இருக்குதோ உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா பிக் பேட்டர்ன் டெக்ஸ்சர். ஸோ பாப்கார்ன் டெக்ஸ்சர்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க.